பொதுவாக பார்த்தால் எல்னினோ ஜெனசிஸ் அதாவது ஆரம்பமாவது இந்த முதலாவது இடைப்பருவ பயிற்சி காலமான மார்ச் ஏப்ரல் கால பகுதியிலாகும். தற்போது எல்னினோ நிலைமையொன்று வருவது போன்று தெரிகின்றது. அதன் சாத்தியக்கூறுகளை எடுத்துக்கொண்டால் அது 50% குறைவாகவே உள்ளது. மே மாதத்துக்கு பின்னர் ஜூன் மாதமளவில் எல்னினோ நிலைமையொன்றை உருவாகும் என 10 தொடக்கம் 20% அளவிலேயே காட்டுகின்றது. எல்னினோ நிலைமை என்றால் என்ன? எல்னினோ என்பது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் விசேடமானதொரு காலநிலை மாற்றமாகும். விளங்கும் வகையில் கூறினார், இது மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல் மேற்பரப்பு நீர் அசாதாரணமான முறையில் வெப்பமடைவதாகும். இந்த நிலைமை உலக வானியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுடன் இது தொடர்பில் சுருக்கமாக இவ்வாறு புரிந்து கொள்ளலாம். சாதாரணமான காலங்களில் பசிபிக் பெருங்கடலில் வீசும் காற்று வெப்பமான நீரை மேற்கு நோக்கி, அதாவது ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியா நோக்கி தள்ளும். ஆனால் எல்னினோ நிலைமையின் போது இந்த காற்று பலவீனமடைவதுடன் அப்போது வெப்பமான நீர் கிழக்கு நோக்கி, அதாவது தென் அமெரிக்காவை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது. இந்த மாற்றத்தினால் உலகின் பல்வேறு பகுதிகளில் வானிலை முற்றாக மாறுகின்றது. தென் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அதிக மழை கிடைக்கப் பெற்று வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்பதுடன் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, தெற்காசியாவின் சில பகுதிகளில் கடும் வறட்சி மற்றும் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது. எல்னினோ ஆண்டுகளில் உலகின் சராசரி வெப்பநிலை உயருகிறது. இதனிடையே தற்போது நிலவும் அதிக வெப்பம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நாட்களில் மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பத்தின் அளவு உயர் மட்டத்தில் காணப்படுவதாக அந்த திணைக்களம் மேலும் தெரிவிக்கின்றது. நிலவும் கடும் வெப்பமான வானிலையினால் ஒவ்வொரு நபரும் சுகாதார பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. அதிக வெப்பமான காலநிலையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக பகல் நேரங்களில் முடிந்தவரை சூரிய ஒளியில் நேரடியாக செல்வதை தவிர்க்குமாறு அதன் செயலாளர் டாக்டர் அனில் ஜாசிங் தெரிவிக்கின்றார். மே உஷ்ணத்தை வெடிவீம துல இந்த வெப்பநிலை அதிகரிப்பானது எமது ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. இது அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் விசேடமாக சிறுவர்கள், முதியவர்கள், நீண்டகால நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு இதன் தாக்கம் அதிகமாகும். மேலதிகமாக பின்பற்றப்பட வேண்டிய விடயங்கள் என்ன? உடலை நீரேற்றத்துடன் வைத்திருப்பது முக்கியமான விடயமாகும். தாகம் எடுக்கும் வரையில் காத்திருக்காமல் அடிக்கடி நீர் அருந்துங்கள். அதிக இனிப்புள்ள பானங்கள், கோப்பி, மதுபானம் ஆகியவற்றை தவிர்க்கவும். அவற்றின் ஊடாக உடலில் உள்ள நீர் இன்னும் விரைவாக வெளியேறக்கூடும். லேசான நிறமுடைய உடலுக்கு இறுக்கமற்ற பருத்து துணியிலான இலகுவான உடைகளை அணியுங்கள். வெயிலில் செல்லும் போது அகலமான விளிம்புகளை கொண்ட தொப்பி அல்லது குடையை பயன்படுத்துங்கள். சூரிய ஒளியிலிருந்து கண்களை பாதுகாக்க சூரிய கண்ணாடிகளை அணியுங்கள். அவசர சந்தர்ப்பங்களில் என்ன செய்ய வேண்டும்? அதிக மயக்கம், தலைவலி, வாந்தி, சுவாச கோளாறு அல்லது அதிக சோர்வு ஏற்பட்டால் நிழலான குளிர்ச்சியான இடத்திற்கு சென்று ஆடைகளை தளர்த்தி ஈர துணியால் உடலை துடையுங்கள். குளிர்ச்சியான நீரை குடிக்கவும். நிலைமை மோசமானால் உடனடியாக வைத்திய சிகிச்சையை பெற்றுக்கொள்வது சிறந்தது. இதனிடையே வறட்சியான காலநிலையுடன் கிராமப்புறங்களில் கிணறுகள் வற்றிப்போகும் நிலைமையும் பதிவாகியுள்ளது. அத்தகைய பகுதிகளில் நிலத்தடி நீர் ஆதாரங்களை இனங்கண்டு குழாய் கிணறுகளை அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக நீர் வழங்கல் சபையின் தலைவர் நாம் வினவிய போது குறிப்பிட்டிருந்தார். தொடர்புடைய பகுதிகளில் உள்ள உள்ளாட்சி மன்றங்கள் இது தொடர்பில் அறிவித்தால் பவுசர்கள் ஊடாக நீரை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் நீர் வழங்கல் சபை தெரிவித்தார்.